நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதன் பிறகு தந்தை அவர்கள் அம்மட்டும் மமதை மட்டுமே நிறைந்திருந்த என் சிரத்திற்கு பதிலாக ஞானத்தின் பரிபூர்ண உறைவிடமான ஒரு யானையின் சிரத்தை பொருத்தினார்கள். சோதரர் கார்த்திகேயனும் அங்கிருந்தாரா? தமையன் கார்த்திகேயர் தமது உத்தேசத்திலிருந்து திசை திரும்பாதிருக்கும் பொருட்டு அவரை கைலாயம் வருவிக்க முற்படவில்லை என்று தந்தை கூறினார். அக்கா, நீங்கள் மிக பெரும் பாக்கியசாலி. தாம் நம் சகோதரரை சந்தித்திருக்கிறீர்கள். எனினும் அவரது தோற்றம் குறித்தும் இதுவரை நான் அறிய மாட்டேன். கவலைக்கே இடமில்லை. சோதரர் தம் பணியை நிறைவு செய்ததும் உன்னை தேடி ஓடி வருவார். அவருக்கு நீ பிரியமானவனும் ஆவாய். ஆகட்டும் சுவாமி, வரவேற்பிற்கான ஆயத்தங்களை உடன் நான் துவக்குகிறேன். வரவேற்பல்ல தாயே, பிரம்மாண்ட வரவேற்பென கூறுங்கள். எனக்கு ஆணையிடுங்கள். பரிபூர்ண கைலாயத்தையும் நாங்கள் அலங்கரித்து விடுகிறோம். ஆகட்டும் நந்தி, ஆகட்டும். விரைந்து செயல்படும். அவர்கள் இருவரும் எந்த க்ஷணமும் வரலாம். கணேசா, என்ன செய்தி? ஏன் தயக்கம்? ஏதும் சங்கடமா? எதற்கு இந்த மௌனம்? எங்களுக்கு புரிந்துவிட்டது. உங்கள் நண்பர் எதற்காகவோ கவலை கொண்டுள்ளார். நீங்கள் மகிழ்கிறீர்களே. இருந்தாலும் அக்கா அவர்களே, எங்கள் நண்பரானவர் உணவேதும் அருந்தவில்லை, நீரும் பருகவில்லை. ஆகையால் அவர் பசியால் அவதிப்படுகிறார். ஏன் மகாராஜா ஆயோ உங்களை வரவேற்று உபசரிக்கவில்லையா? அவரது உபசரிப்பில் குறையேதும் இல்லை அக்கா. நண்பர்தான் அவரது உபசரணங்களை ஏற்க மறுத்துவிட்டார். இருப்பினும் ஏன்? நாங்கள் அனைவரும் பெண் வீட்டாராயிற்றே. அப்படி இருக்க மணமகன் வீட்டில் எவ்வாறு உண்ணவருந்த இயலும்? என் அன்புக்குரிய சகோதரன் என்னை சந்திக்கும் பொருட்டு இத்தனை தியாகம் செய்தானா? உணவும் அருந்தவில்லை, நீரும் பருகவில்லையா? நீங்களும் ஒத்துழைத்தீர்களா? உங்களை சந்திப்பதற்காக ஒருவேளை நிரந்தர பசியை சகிக்க வேண்டியிருக்கும் எனில் அதற்கும் உடன்பட்டிருப்பேன். எனினும் இந்த கடமையை நிறைவேற்றும் முயற்சியில் எனது பசியானது மேலும் பெருகிவிட்டது. இதனை காணுங்கள் அக்கா, இவை மோதகங்கள். நம் அன்னையார் செய்தது. இத்தனை காலமாக தாம் இதனை தவறவிட்டீர்கள். தற்போது இதனை ருசிக்கலாமா?
கணேசன் நம்மை பிரிந்து இத்தனை தினங்கள் இருந்ததில்லை. அத்துடன் அசோக சுந்தரியும் இன்று திரும்பவிருக்கிறாள். எனினும் வருகையில் இத்தனை தாமதம் ஏன்? அண்ணே, நமது ஸ்ரீ கணேசரும் அசோக சுந்தரியும் கைலாயத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். மிக விரைவில் தமது கண் முன்பு தோன்றுவார்கள். உங்கள் விஜய். மகளே, தமக்கையை அழைத்து வருவதாக தமக்கு நான் அளித்த வாக்கு நிறைவேறியதா? ஆம் மகனே. சந்ததிகளின் தவமானது அன்னை தந்தைக்கும் ஒரு விதத்தில் தவமே மகளே. நீ கைலாயம் திரும்பியதாலும் தவமானது பூர்த்தியடைந்ததாக உணர்கிறேன். எனது தமக்கையை சந்தித்த பரவசத்தில் தாமிருவரும் என்னை நினைவு மறந்தீர்களா? உன்னை எவ்வாறு மறப்போம் மகனே? பிரிந்த எங்கள் புதல்வி எங்களோடு ஒன்றிணைய காரணமே நீதானே. வா, அருகில் வா.
தந்தையே, பிறப்பெடுத்தவர்கள் சிருஷ்டியில் தமது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தவம் புரிவார்கள். எனினும் எனது அனுபவத்தால் துவக்கத்திலேயே தவத்தில் ஈடுபட்டு அதற்கு பின்னர் சிருஷ்டியில் நமது வாழ்க்கையை தொடர்வதே உயர்வு தரும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் மீண்டும் சிருஷ்டியில் வாழ்க்கையை தொடங்குவதற்கு காத்திருக்கிறேன். என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினாய் மகளே. தாயே, தந்தையே, நான் மகாராஜா ஆயுவிற்கு வாக்களித்திருக்கிறேன். தாம் இருவரும் தமக்கையின் விவாக நிமித்தத்தோடு விரைவில் அவரை வந்து சந்திப்பீர்கள் என்று உறுதியளித்திருக்கிறேன். அவ்வாறே ஆகட்டும். உனது விருப்பத்தையே எங்கள் விருப்பமாக ஏற்கிறோம். இருப்பினும் உரிய வேளைக்காக காத்திருக்க வேண்டும். எனினும் உள்ளத்தில் அச்சம் ஒன்று எழுகிறது. அச்சம்? ஆம், எத்தகைய அச்சம் மகனே? தாம் குறிப்பிடும் அந்த உகந்த வேலையானது உருவாகாமல் போனால் அதாவது நகுஷன் என்றென்றும் பாலகனாகவே இருந்து விட்டால்? விடையளிக்கிறேன், நில். கைலாயத்தில் இத்தகைய காட்சியை காண எத்தனை காலம் காத்திருந்தோம் சுவாமி. ஒருபுறம் நிறைந்த வாழ்க்கையின் இன்பங்கள், மறுபுறம் இந்த சுகம். இதுவென்று இந்த சிருஷ்டியினில் வாழ்க்கையானது நிறைவு பெறுவதற்கு சாத்தியமில்லை. இச்சமயம் இங்கு கார்த்திகேயனும் இருந்திருந்தால் உனது இந்த இச்சையும் நிறைவேறும் பார்வதி. தாம் கார்த்திகேயனையும் கைலாயம் வருவிப்பீர்களா? ஆம் பார்வதி. எப்போது சுவாமி? இக்கணமே நானே சென்று நமது புதல்வனை அழைத்து வருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதற்கு சாத்தியமில்லை. ஏனெனில் நான் இருக்கையில் அன்னைக்கு வேறொரு புதல்வனுக்கு அவசியங்கள் இருக்காது. கைலாயத்தில் தமக்கு ஒரு இளைய சகோதரர் உதித்திருக்கிறார். கார்த்திகேயா,
தந்தையே, நீடோழி வாழ்க. நலந்தானா மகனே? தமது ஆசிகள் பெற்ற எனக்கு நலனிற்கு குறை ஏது? அன்னையின் நிலை என்ன? அசோக சுந்தரி? அசோக சுந்தரி உன்னை காணும் தருணத்திற்காக காத்திருக்கிறாள். உனது சகோதரன் கணேசனும் தான். எனினும் பிறரை விட உன்னை காண தவித்திருப்பவள் உன் தாகி. கணேசன் ஜென்மோற்சவத்தில் அனைவரும் பங்கெடுத்தனர். எனினும் எனக்கு தம்மிடம் மற்றும் அன்னையிடமிருந்து அழைப்பு வராத போது விழாவிற்கு நான் அவசியமில்லை என்று எண்ணினேன். கைலாயம் என்னை ஒதுக்கியதாக கருதினேன். சத்தியம் அதுவல்ல மகனே. உனது அன்னையின் வாழ்வு கைலாயத்தில் நீ இல்லாத காரணத்தினால் பரிபூரணத்துவத்தினை இழந்தது. உனக்கு இன்னொரு சகோதரனும் இன்னொரு சகோதரியும் தோன்றிய பின்னரும் அது இன்னும் நிறைவடையவில்லை. அதனால் தான் உன் அன்னை கைலாயத்தில் அசோக சுந்தரியும் கணேசனும் விளையாடுவதைக் கண்டு இன்றும் நீ அங்கு இல்லாததையே நினைவு கூர்ந்தாள். நீ கைலாயம் திரும்புவதையே என்றென்றும் அவள் விரும்புவாள். கணேசனது ஜன்மோற்சவத்தில் உன்னையும் அசோக சுந்தரியையும் அங்கு வருவிக்காதிருந்ததற்கு காரணம் உண்டு. நீங்கள் இருவரும் உங்கள் உத்தேச பூர்த்தியில் மனம் லயித்திருந்தீர்கள். ஒருவேளை உன்னை நான் கைலாயம் வருவித்திருந்தால் சிதறும் உன் கவனம் லட்சியத்திற்கு தடையாகி இருக்கலாம். அது உச்சிதமல்ல மகனே. கார்த்திகேயா, ஒவ்வொருவருக்கும் இணையான இரு விழிகள் அமைந்திருப்பது போல் இரு கரங்களின் சமநிலையும் மகத்துவமானது. அதுபோல் எந்த அன்னை தந்தைக்கும் பிள்ளைகள் யாவரும் மகத்துவமானவர்கள், சமமானவர்களே. ஆகையால் சங்கடம் கொள்ள வேண்டாம். என் உள்ளத்திலும் உன் அன்னையின் உள்ளத்திலும் நிறைந்தவனே. உன் இடத்தை எவராலும் பறிக்க இயலாதது. ஏற்ற பணியில் நீ பெரும் வெற்றி அடைந்தாய் மகனே. உனது தலைமையில் தென்பிராந்திய சேனைகள் அசுரர்களை தோல்வியுறச் செய்து அமைதியை நிலைநாட்டினார்கள். இனி நீ கைலாயம் திரும்பும் வேளை நெருங்கியது மகனே. உத்தரவுப்படி தந்தையே. எனினும் தாம் அனுமதித்தால் இன்னும் சிறிது காலம் இங்கு நான் தாமதிக்க விரும்புகிறேன். முறைப்படி அனைவரிடத்திலும் விடை பெறுவதே எனது நோக்கமாகும்.
அனைவருக்கும் நன்றியுரைக்க விரும்புகிறேன். ஆகட்டும் மகனே. கைலாயத்தில் உனக்காக நாங்கள் காத்திருப்போம்.